அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பரணி தீபம் ஏற்றும் அரிய நாள். நாம் மானிடராக பிறப்பெடுத்தோம். அந்த மானிட பிறவியின் இன்பம் துன்பம் நமக்கு இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் வாழ்வு. அந்த வாழ்வில் நாம் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். மேலும் யமதர்மராஜன் பிறந்த நட்சத்திரம் பரணி. அந்த யமதர்மராஜனுடைய பயம் இன்றி வாழ்வதற்கு நமக்கு பஞ்சபூதங்களும் துணை நிற்கின்றன. ஆம், ஏதோ ஒரு சிறு துன்பம் துயரம் நம்மை கடந்து செல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த பயத்தையும் கூட நாம் கடந்து செல்வதற்கு துணை நிற்பவன் யமதர்மராஜன். ராஜன் என்ற சொல் அவனுக்கு உண்டு. அந்த யமதர்ம ராஜன் நமக்கு துணை நிற்பதற்காக பரணி தீபம் ஏற்றும் நாள் இன்று. மேலும் இன்று பிரதோஷமும் கூட. எனவே நாம் இந்த நன்னாளில் 5 விளக்குகள், அதாவது பஞ்சபூதங்களுக்கும் நமக்கு துணையாக இருக்கட்டும் என்று இறைவனை வழிபாடு செய்து நாம் அனைவரும் வாழ்வில் நல்ல வளமையான வாழ்க்கை பெறுவதற்கு இறைவனை இறைச்சுவோம். மேலும் இந்த கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் பரணி தீபம் நாள். இன்று 5 தீபங்களும் வீட்டிற்குள்ளே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் நாளை கார்த்திகை, மகா கார்த்திகை. திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பின்பு நாம் வீட்டின் வெளியே நிலைவாசலில் தீபம் ஏற்றி அதனை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது ஐதீகம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் திருவண்ணாமலையில் நாளை தீபம் ஏற்றிய பின் விளக்கின் வீட்டில் ஏற்றி வளமையை பெறுவோம். நாளை மறுநாள் 3வது நாள் தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வோம். முன்னொரு காலத்தில் சொல்வார்கள், இந்த கார்த்திகை மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதம் ஐப்பசி அடைமலை, கார்த்திகை காஞ்சாலும் காயும் பெய்ஞ்சாலும் பெய்யும் என்பது. ஆனால் இன்றைய நிலை எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைய நிலையில் நமது அறிவியல் கூறுகின்றது, இமயமலை என்பது இன்னும் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தோம் என்றால் அது நிலநடுக்கத்தால் உதிர்ந்துவிடும் என்பது நில அடுக்கத்தின் அடிப்படையில் கூறுகின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், பஞ்சபூதங்களாகிய நமக்கு நிலத்தை நாம் பாழாக்குவதுதான். அந்த நிலத்தில் நாம் நிறைய மரங்களை வளர்த்து